Sir Baron Vijay Mallya, who finds himself in a raging 9,000 crore loan default scam. லாஸ்ட் 10 இயர்ஸா இந்தியாவில் இருக்கிற எல்லா மீடியாலையுமே பேசப்பட்ட ஒரே பேர் விஜய் மல்லையா. எந்த ஒரு நியூஸ் சேனலுக்குமே ரிப்ளை கொடுக்காத அவரு ஒரு யூடியூப் பாட்காஸ்ட்ல பேசியிருக்காரு. அந்த வீடியோ யூடியூப்ல ரொம்பவே வைரலா போச்சு. அதெல்லாத்தையும் தாண்டி வாட் ஆக்சுவலி வென்ட் ராங் வித் விஜய் மல்லையா அண்ட் கிங்ஃபிஷர். 2003லயே விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2005லேருந்து அக்ராஸ் இந்தியா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ரன் ஆக ஆரம்பிக்குது. கிங்ஃபிஷரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிள். இந்தியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை லக்ஸுரியான எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்கறது தான். டொமஸ்டிக் ஏர்லைன்லேருந்து 2008ல் இன்டர்நேஷனல் ஏர்லைனாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதெல்லாத்தையும் விட முக்கியமாக 2011ல் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைன் கம்பெனியாக மாறுது. ஸோ இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த கம்பெனிக்கு என்னதான் ஆச்சு? வாட் ஆக்சுவலி வென்ட் ராங்? கிங்ஃபிஷரோட ஃபெயிலியருக்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. 2008ல் வந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் அப்போ ப்ரைசஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் சேம் ப்ரைஸிங்க்கு அப்படியே ரன் பண்ணி அங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ டவுன்ஃபால் ஆன கிங்ஃபிஷர் திரும்ப எந்திரிக்கவே இல்லை. செகண்ட், டேக்ஸ் அண்ட் பில்ஸை ஒழுங்காக பே பண்ணாதனால கவர்மெண்ட் கிங்ஃபிஷரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க.